இன்றைக்கு கர்நாடகம் மற்றும் தமிழகத்தில் நடைபெற்ற போராட்டங்கள். தமிழகத்தில் ஒரு சில விவசாயிகள் மட்டும் காவிரி ஆற்றில் அந்த மணலுக்குள் தங்களை புதைத்துக் கொண்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கர்நாடகத்தில் கர்நாடக மாநிலம் முழுவதும் இன்றைக்கு முழு அடைப்பு போராட்டம். ஒரே குரலில் ஒருமித்த குரலில் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அனைவரும் இணைந்து அங்கே ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அதை தாண்டி எல்லைப் பகுதியில் மிகப்பெரிய பதட்டம் அங்கே நீடித்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு பேரணி சென்றிருக்கிறார்கள். தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள், லாரிகள், சரக்கு வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. பேருந்துகள் அங்கே கர்நாடகாவிற்குள் அனுமதிக்கப்படவில்லை. தமிழ் மொழியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் அங்கே துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ் திரைப்படங்கள் ஓடக்கூடிய திரையரங்குகள் மூடப்பட்டிருக்கின்றன. அங்கே தமிழ் திரைப்படங்கள் திரையிட முடியாத நிலை. இவை எல்லாம் இந்தியாவிற்குள், ஏக இந்தியாவிற்குள், ஒரே இந்தியாவிற்குள் நடக்கக்கூடிய அண்டை மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை, அண்டை நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை அல்ல என்பதை நினைக்கின்ற பொழுது ஒரு பக்கம் வேதனையாகத்தான் இருக்கிறது. தொடரும் காவிரி நதிநீர் சிக்கல் என்பது அரசியல் மயமாக்கப்படுகிறதா, உணர்வு மயமாக்கப்படுகிறதா கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதை எவ்வாறு அணுகுகிறார்கள் என்பதே இன்றைய விவாத பொருளாக இருக்கிறது. அரங்கில் நம்முடைய இது குறித்து பேசுவதற்கு 3 ஆளுமைகளும் நேரலையில் ஒரு சிறப்பு விருந்தினரும் இணைகிறார்கள். அரங்கில் நம்முடைய மே 17 இயக்கத்தின் சார்பில் திரு திருமுருகன் காந்தி அவர்கள் இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு இதாயத்துல்லா அவர்கள் இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம், வரவேற்கிறேன். வழக்கறிஞர் ராமநாதன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நம்முடைய இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம். திருச்சியில் இருந்து போராட்ட களத்தை, இன்றைக்கு போராட்டத்தை முடித்துவிட்டு நம்மோடு இணைந்திருக்கிறார் விவசாய சங்கங்களின் சார்பாக திரு ஐயாக்கன் அவர்கள். திரு ஐயாக்கன், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். உங்களையும் நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். திரு ஐயாக்கன், உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கர்நாடகத்தில் இன்றைக்கு ஒரு பெரிய முழு அடைப்பு, அது வெற்றிகரமாக அவர்கள் தரப்பில் அது வெற்றிகரமாகவே முடிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தமிழகத்தில் எந்த விதமான பெரிய அளவிலான வீரியமிக்க போராட்டங்களும் அந்த மாதிரி நடந்ததாக தெரியவில்லை. இன்னமும் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் திறந்துவிடப்பட்ட 15,000 கன அடி நீர் போதுமானதாக இல்லை என்று உங்களை போன்ற ஒரு சில விவசாயிகள் மட்டுமே போராடுவதாகத்தான் எங்களால் காட்சிப்படுத்த முடிகிறது. இதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, கர்நாடகத்தில் அந்த அரசே தூண்டி விடுது. அங்கே அவங்க பள்ளிக்கூடத்தை மூடி விடுறாங்க, காலேஜை மூடுறாங்க, ஆஃபீஸெல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க, லீவ் விடுறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அது மாதிரி கிடையாது. இந்த காவிரி டெல்டாவில் இருக்க மாவட்டங்களாகிய திருச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் விவசாயிகள் தான் போராடுறாங்க. ஆனால் அரசு எங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பது கிடையாது. அதே போல் அரசியல் கட்சிகள் அவங்கவுங்களுக்கு ஜாதகமாக இருக்கும்போது தான் எங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க, மற்ற நேரத்தில் எங்களை சப்போர்ட் பண்ணுறதில்லை. ரெண்டாவது, அந்த கர்நாடகாவில் எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கிறாங்க அங்கே. பட் இங்கே ஒன்று சேர்றதில்லை. இங்கே ஒன்று சேராத காரணம் என்னன்னு சொன்னால், இங்கே இந்த காவிரி பாய்கின்ற மாவட்டங்கள் இப்போ தான் போராடினாங்க, பந்து வச்சுருந்தாங்க, 2 வாட்டி பந்து வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் தொடர்ந்து 6 நாள் உண்ணாவிரதம் இருந்தோம். இன்றைக்கு அங்கே மத்திய சர்க்காரும் அங்கே போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கறது. மத்திய சர்க்காரை சப்போர்ட் பண்ணுற இந்து முன்னணி அங்கே இருக்குது, விஸ்வ இந்து பரிஷத் இருக்காங்க, பிஜேபி இருக்காங்க, அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. காங்கிரஸும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது, பிஜேபி அங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அது மாதிரி கிடையாது. அங்கே 5 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ண கர்நாடகா விவசாயிகள் இன்றைக்கு 45 லட்சம் சாகுபடி பண்ணுறாங்க, 45 ஏக்கரில் சாகுபடி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் 28 லட்சம் ஏக்கர் நாங்கள் சாகுபடி பண்ணியிருந்தோம். இன்னைக்கு காவிரி தண்ணியில் 1 ஏக்கர் சாகுபடி பண்ணலை. இன்னைக்கு ஒரே 1 ஏக்கர் கூட இல்லை. ஆனால் இப்போ கர்நாடகத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், உச்சநீதிமன்றம் 12 டிஎம்சி தண்ணி திறந்து சொல்லுது. அந்த தண்ணியை திறந்துட்டு மேட்டூர்லேருந்து நாகப்பட்டினம் வரலையும் போய் காவிரியில் இருக்க மணல் தான் குடிக்கும். விவசாயத்துக்கு அந்த 12 டிஎம்சி யூஸ் வராது. ஆனால் நமக்கு தண்ணியை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அரசே தூண்டி விட்டு, அரசே தூண்டி நான் வரேன் திருப்பி திரு ஐயாக்கண்ணு. கர்நாடகத்தில் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அங்கே மாநில அரசே அதை தூண்டி விடுகிறது அப்படிங்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய சித்தராமையா அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பேஜிலையும் பகிரங்கமாகவே இந்த பந்தை ஆதரித்து கருத்து தெரிவிக்கிறார். பள்ளி கல்லூரிகளுக்கு நாளைக்கு மாண்டியா மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கிறார். அப்போது நேரடியாகவே அரசு அந்த போராட்டத்தை ஆதரிக்கிறது அப்படிங்கிற ஒரு நாள் மத்திய அரசும் ஆதரிக்குன்னு ஐயாக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆதரிக்கிறது. ஒரு நீதிமன்ற தீர்ப்புக்கும் கட்டுப்பட மாட்டோம், காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்புக்கும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்ற தொனியில் ஒரு தேசிய கட்சி ஆளக்கூடிய ஒரு மாநில இயங்கிக் கொண்டிருப்பது சரியா?
நிச்சயமாக சரியில்லை. நீங்கள் கூறுவதும் விவசாயிகள் தலைவர் ஐயா கண்ணு கூறுவதும் 100% உண்மை. அங்கு இருக்கக்கூடிய அரசே தூண்டி விடுகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அங்கே காங்கிரஸ் அரசு அல்ல, ஒரு அதிமுகவுடைய அரசு இருந்தாலும் பிஜேபி அரசு இருந்தாலும் இதைத்தான் செய்வார்கள். இதில் மாற்றாக எதுவும் செய்ய மாட்டார்கள். அங்கே ஒற்றுமையாக இருக்கிறார்கள். நம்முடைய விவசாயி ஐயா கண்ணுவை பொறுத்தவரை ஒரு தசாவதாரமே எடுத்தார். அவரை இந்த நேரத்தில் நான் பாராட்டுறேன். நாள்தோறும் ஒரு போராட்டம், நாள்தோறும் ஆண்டி கோலத்திலிருந்து இறப்பு கோலம் வரை அவர் பண்ணார். உள்ளபடியே நான் என்னுடைய இளமை காலம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் மாணவ பருவத்தில் இளைஞர் காங்கிரஸ் இருக்கும்போது தினந்தோறும் ஒரு விலைவாசி போராட்டத்துக்கு காலையில் அரெஸ்ட் ஆகாமல் மாலையில் வந்து வெளியே வருவேன். அப்படி போராடிய ஒரு காலகட்டம் நான் அன்னைக்கு இருந்தது. அதே போன்ற எண்ணத்தை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அந்த போராட்டத்தையே நான் இன்னைக்கு விவசாயிகள் மட்டும் போராடி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்வதும் உண்மை. ஆனா வஞ்சிக்கப்பட்டது தமிழகம். வஞ்சிக்கப்பட்ட தமிழகத்தில் போராடி இருக்கணும். கேள்வி முடிச்சு அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வீதியில் இறங்கி போராடுகிறது. அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வீதியில் இறங்கி போராடுகிறது. இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எந்த விதமான மிகப்பெரிய அளவிலான பாரிய அளவிலான ஒரு போராட்டங்களை ஏன் முன்னெடுக்கவில்லை? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அங்கு இருக்கக்கூடிய அரசு எல்லா கட்சிகளையும் அரவணைத்து இந்த போராட்டத்திலே ஈடுபடுத்துகிறது. அதே அரசு அங்க இருக்கக்கூடிய ஆளுகின்ற காங்கிரஸ் அரசு, அது காங்கிரஸ் அரசு. நான் அதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். நாளைக்கு அங்க அதிமுக, அகில இந்திய அதிமுகவுடைய கட்சி அங்க இருக்கு, திமுக இருக்கு, அங்க வந்து பாஜக இருக்கு. அந்த கட்சி ஆட்சி புரிந்தாலும் இதுதான் நான் தான் கேக்குறேன். என்னுடைய கேள்வி அங்க இருக்கக்கூடிய அரசுன்னு சொல்வதை விட கர்நாடக அரசுன்னு சொல்லுங்க. கர்நாடகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸ் தலைமையிலான அரசு ஆதரவு தெரிவிக்கிறது. அப்படி நீங்க சொல்லும் போது மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி, கர்நாடக பாரதிய ஜனதா கட்சி அதை ஆதரிக்கிறது. என்னுடைய கேள்வி, அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, தமிழக காங்கிரஸ் கட்சி எந்த போராட்டத்தை ஏன் முன்னெடுக்கல? நாங்க அதற்கு தான் ஆரம்பிக்கிறேன். நானு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள் மற்ற கட்சிகளை சேர்த்து இதுக்காண்டி போராடணுங்கிற ஒரு எண்ணத்துல இல்ல. நீங்களா போராட மாட்டீங்க? ஒரு நிமிஷம், பேசிக்கிட்டு இருக்கோமே எங்களுடைய தலைவர்கள், நாங்கள் இதற்காக போராடி கொண்டு இருக்கிறோம். உங்களோடு நாங்கள் தொலைக்காட்சியில் பேசுறோம், பொதுக்கூட்டங்களில் பேசிக்கிட்டு வர்றோம். நம்ம இது போன்ற போராட்டக்காரர்களை ஆதரித்து கொண்டு இருக்கிறோம். நீங்க என்ன கேட்கிற இந்த கேள்வி இருக்கு இல்லையா, நீங்க கேட்க வேண்டிய இடம் ஆளுகின்ற கட்சி. அந்த கட்சிக்கு தான் மக்கள் வாக்களித்து ஆட்சியை கையில கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கு தான் பொறுப்பு கூடுதல். அந்த பொறுப்போடு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகும் அந்த தீர்ப்புக்காக 2 நாள் தண்ணீரை திறந்து விடுவது போல் திறந்து விட்டுவிட்டு அங்கிருக்கக்கூடிய கர்நாடக மாநில அரசு போராட்டத்தை தூண்டி விட்டிருக்கிறது அப்படிங்கிறதா ஐயா கண்ணு போன்றவருடைய குற்றச்சாட்டு. அதுதான் கேட்கிறேன். மாநில அரசு சட்டத்திற்கு உட்பட்டு, இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு, அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு அதன் ரீதியாக ஒரு விஷயத்தை அணுகியிருக்கிறது. தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகு அங்கே அரசு சட்ட ரீதியாக போறதை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது அதே தானே மற்ற கட்சிகள் செய்யுங்கிற என்ன வரும்? நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர், எதிர்க்கட்சி தலைவர் அதை பற்றி சட்டமன்றத்தில் பேச எழும்பொழுதே அவரால் பேச முடியவில்லை, குறிப்பில் ஏற்றப்பட முடியவில்லை. அது சிறுபானியாக இருந்தாலும் பாலாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்னைக்கு தமிழக அரசு இருக்கிறது என்பது உலகத்துக்கு தெரியும். எந்த அரசாக இருந்தாலும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் நாங்கள் கண்டிக்கிறோம். வஞ்சிக்கப்பட்டவர்கள் நாங்கள். ஆனால் போராட்டம் செய்ய வேண்டிய இங்கே போராட்டம் இல்லை. ஆனால் போராடக்கூடாத வஞ்சித்தவர்கள் நம்ம எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழக காங்கிரஸ் கேட்க நான் டெய்லி எல்லா விவாதத்திலும் நான் கேட்கல. எல்லா விவாதத்திலும் போராடுறாங்க. எல்லா விவாதத்திலும் கேட்கறது நான் சரி நான் திருப்பி நான் எல்லா விவாதத்திலும் நான் கேக்குறது தெரியுதா? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் போராடுறாங்க. எஸ், அப்சல்யூட்லி. நான் அதுதான் சொல்றேன். காங்கிரஸ் மட்டுமில்ல, எல்லாரும் நாம வந்து உணர்வோட இருக்கோம். போராட ஏன் இல்லைன்னு சொன்னா, நீங்க சொன்னீங்கல்ல சட்ட ரீதியா திருப்பி வரேன். திருமுருகன், அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடியது போன்ற ஒற்றுமை இங்கே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நான் உங்களை போன்ற அமைப்புகளுக்கு ஒரு கேள்வி வைக்கணும் அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்பு இங்கே காவிரி பிரச்சனை இருந்த காலகட்டத்தில், அல்லது முல்லைப்பெரியாறு பிரச்சனை இருந்த காலகட்டத்தில், அல்லது ஈழப் பிரச்சனை இருந்த காலகட்டத்தில் மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியும் இருந்த பொழுது மிகப்பெரிய போராட்டங்களை கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட உங்களை போன்ற இயக்கங்கள் முன்னெடுத்தார்கள். ஆனால் இன்னைக்கு உங்களை போன்ற இயக்கங்களும் கூட பெரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்படுகிறது, அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுகிறது. தமிழகத்தில் ஆளும் கட்சியினுடைய ஆதரவு இல்லை அப்படிங்கிற வாதத்தை ஹிதாயத்துல்லா வைக்கிறாரு. இயக்கங்கள், உங்களை போன்ற இயக்கங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தமிழகத்தில் கர்நாடகத்தை போன்ற ஒரு வலிமையான எதிர்குரல் ஏன் எழவில்லை?
இல்லை, இயக்கங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ மணியரசன் ஐயாவுடைய போராட்டங்கள் நான் பார்த்து தான் இருக்கோம். அரங்க குணசேகரன் போன்றவர்கள், பொன்னையன் போன்றவர்கள், வரிசையான போராட்டங்கள் என்பது இயக்கங்கள் சார்ந்து நடத்தப்படுகிறது. மணியரசன் ஐயாவில் தொடர்ச்சியாக அதுக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நாங்கள் பங்கெடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வாரத்தில் கூட நாங்கள் போராட்டங்களுக்கான திட்டமிடல் நடந்துட்டு தான் இருக்குது. இயக்கங்களினுடைய செயல்பாட்டினுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் ஒரு நடக்குது. தமிழ்நாட்டில் பெரிய கட்சி என்ன கட்சி நடத்தியிருக்கு இது வரைக்கும்? எந்த ஆளும் கட்சியோ ஆண்ட கட்சியோ 2 கட்சிகளும் இது வரைக்கும் அவங்க பல லட்சம் தொண்டர்கள் இது வரைக்கும் களத்தில் இறக்கியிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு இயக்கங்கள் வந்து கருத்தை, ஒரு கோரிக்கையை முன்னிலைப்படுத்தக்கூடிய வலிமை தான் இயக்கங்களுக்கு இருக்கிறது. அதற்கு பிறகு பரந்தப்பட்ட அளவில் மக்கள் பங்கெடுக்கக்கூடிய தேவை வந்து இங்கே இருக்குது. அதில் இப்போ இயக்கங்கள் எடுக்கக்கூடிய போராட்டங்கள் வந்து அரசியல் கட்சிகளும் சேர்ந்து வலுப்படுத்தக்கூடிய இடம் வந்து தமிழகத்தில் இல்லை. அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அது நடந்துட்டு இருக்குது. கர்நாடகாவில் வந்து அனைத்து தரப்பு மக்களும் இணைக்கப்படுறாங்க. இங்கே பல லட்சம் பேரை தொண்டர்களாக வைத்திருக்கக்கூடிய திமுக, அதிமுக ஏன் இதுவரை களத்தில் இறங்கவில்லை? ஏன் தான் மக்களை திரட்டவே கிடையாது? நான் கேட்குறது, நீங்கள் ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் இருக்கக்கூடிய 7 தமிழர்களுடைய விடுதலை தொடர்பான போராட்டத்தை தீவிரமாக எடுத்த காலகட்டத்தில் தான் தமிழக அரசு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். அதன் பிறகு மத்திய அரசிற்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். இந்த அவர்களை விடுதலை செய்யணுங்கிற மனதளவில் இவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஈழப் பிரச்சனையில் இங்கே நடைபெற்ற இயக்கங்களுடைய கடுமையான போராட்டங்கள் தான் சட்டப்பேரவையில் தனியீழ தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு ஒரு கட்சிகளையும் ஆண்ட அல்லது ஆளுகின்ற கட்சிகளை தள்ளுகிறது. இந்த மாதிரி காவிரி விவகாரத்தில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவோ அல்லது ஒருமித்த ஒரு பெரிய வேலை நிறுத்தத்திற்கு மாநில அரசின் ஆதரவை பெறுவதற்கான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கோ ஏன் எந்த அமைப்புகளும் கடந்த காலங்களைப் போல ஒரு பெரிய வீரியமிக்க போராட்டங்களை எடுக்கவில்லை? இல்லைங்க, இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே அமைப்புகள் தானே பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் ஐயா பேசுறவங்க வந்து எல்லாருமே அமைப்பு சார்ந்தவங்க தான். விவசாயிகள் பிரதான பங்கை வந்து வகிக்கிறாங்க. விவசாயிகள் தலைமை அங்கே இருக்கிறது. விவசாயிகள் தலைமை எடுக்கும் பொழுது இயக்கங்களை பின்னுக்கு நிற்கின்றன. இப்போ முன்னாடி மற்ற கோரிக்கைங்கிறது தீவிரமான அரசியல் கோரிக்கை, அது நேரடியான முரண்பாடை கேள்வி எழுப்பக்கூடிய கோரிக்கை, அது இயக்கங்கள் தான் முன்னாடி வைக்கணும். இது வந்து வாழ்வாதார சம்பந்தப்படும் பொழுது நேரடியாக சம்பந்தப்பட்ட விவசாயிகள் களத்துக்கு வரும் பொழுது அவர்களுக்குரிய அனைத்து ஆதரவுகளையும் பின்னால் இருந்து இயங்கக்கூடிய வேலைகள் தான் இயக்கங்கள் செய்யும். தான் போராட்ட வழிமுறையில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். நம்ம கடந்த முறையிலும் இது இங்கே மட்டும் இல்லை, இப்போ திருவண்ணாமலை பகுதியை சேர்ந்த விவசாயிகள் வந்த பொழுதும் அங்கே போராட்டத்துக்கு சேர்ந்து நின்றோம். கடந்த முறை வந்து இதே காவிரி பிரச்சனையில் வந்து காங்கிரஸ் சேர்ந்த சுதர்சன ஆட்சியப்பர்கள் ஒரு மாறுபட்ட கருத்தை சொன்னாங்களோ எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் வந்த பொழுது அதற்கான அனைத்து ஆதரவையும் மேற்பது நாளை கமிஷன் செய்தது. இதுவரை காவேரி போராட்ட குழு, இப்போ PR பாண்டியன் ஐயா பண்ணக்கூடிய போராட்டங்கள் இதில் முடிந்த அளவுக்கு நாங்கள் பங்கெடுத்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ இயக்கங்கள் தான் இதுவரைக்கும் பண்ணியிருக்கே ஒழிய வேறு கட்சி எதுவும். இப்போ நீங்கள் இதுவரைக்கும் காவிரி பிரச்சனை சார்பாக நடத்தப்பட்ட அனைத்து போராட்டங்களும் இயக்கம் சார்ந்ததான். இயக்கங்கள் அழைச்சு தான் நடந்திருக்குது. இயக்கங்கள் கடந்து வந்து ஆளுகின்ற கட்சிகள் அதை நோக்கி நகரணும். பெரிய கட்சிகள் எதுவுமே நடத்தல. சரி, நான் வந்து அந்த இடத்துல இருந்து வரேன். திரு ராமநாதன், இந்த போராட்டத்தை கர்நாடகத்தில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தை நடத்துகிறவர்கள், போராட்டத்தை ஆதரிக்கிறவர்கள் தேச ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் என்று உங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு பதிவு செய்திருந்தார். இது போன்ற போராட்டங்களை நடத்துகிறவர்கள் அதற்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் அப்படின்னு. இன்றைக்கு நடைபெற்ற இன்றைக்கு நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் கலந்திருக்கிறது, அதை ஆதரித்திருக்கிறது. எனில் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள், உறுப்பினர்கள், தொண்டர்கள் தேச ஒற்றுமைக்கும் தேச இறையாண்மைக்கும் எதிரானவர்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த அளவில் கர்நாடக மாநிலத்தில் ஏற்கனவே அங்கே இருந்த காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையா அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருவதற்கு முன்னாலேயும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். அங்கே போய் நாங்கள் அரசுக்கு ஆதரவாக எங்களுடைய தலைவர்கள் அங்கே நிலைப்பாட்டினை எடுத்தார்கள். அதற்கு பின்னால் அந்த தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நமக்கு 15,000 கன அடி ஒவ்வொரு நாளும் திறந்து விட வேண்டும், 10 நாட்களுக்கு திறந்து விட வேண்டும் என்று சொன்னதற்கு பின்னாலே அதற்கு பின்னாலும் வக்கீல்களும் அனைத்து கட்சி கூட்டத்திலே கலந்து கொள்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் கலந்து கொள்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மிகச்சரியாக அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே போய் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்க வேண்டும், நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி நாம் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று வலியுறுத்தியதால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கே தண்ணீர் வந்திருக்கிறது. இதற்கு முன்பு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது சதானந்த கவுடா அப்பொழுது அவர் மத்திய அமைச்சராக இருந்தார். அப்போதும் மத்திய அமைச்சர் தான். சதானந்த கவுடா சொன்னார், ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்திற்கு தர முடியாது. அது சரி, அது அன்னைக்கு விடுதலைக்கும் அதே கருத்து தான் அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து. இன்றைய போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியும் அங்கே ஆதரிக்கிறது. கலந்திருக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் சவுந்தரராஜன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த போராட்டத்தை ஆதரிப்பவர்கள் தேச ஒற்றுமைக்கு எதிரானவர்கள். சதானந்த கவுடாவை போன்றவர்களை தேச ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் என்று தமிழிசை சவுந்தரராஜன் சொல்வதாக சதானந்த கவுடாவோ அல்லது அனந்தகுமார் அவர்களோ வெளிப்படையாக இந்த போராட்டத்தை ஆதரித்தோ பந்தை ஆதரித்தோ எந்த விதமான அறிக்கையும் விடல. மறைமுகமாக
வெளிப்படையா சொல்ற நீங்க மறைமுகமா என்ன ரூமுக்குள்ள இல்ல நீங்க சொல்றது அப்படி மறைமுகமா ஆதரிக்கிறாலும் கேக்குறேன். வெளிப்படையாக அறிக்கை விடுறதை தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இன்னைக்கு அதைத்தான் நாம் பேச முடியுமே தவிர, விவாதிக்க முடியுமே தவிர, ஐயா பெரியவர் ஐயாக்கண்ணு அவர்கள் விதவிதமாக தினசரி போராட்டம் நடத்துபவர்கள், அங்கே மத்திய அரசாங்கம் ஆதரவு கொடுக்கிறது என்ற ஒரு தவறான கருத்தை பதிவு செய்தார். மத்திய அரசாங்கம் எந்த விதமான ஆதரவையும் கர்நாடக பந்திற்கு கொடுக்கவில்லை. அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு இன்னைக்கு வந்து ராமச்சந்திரன் என்ற தமிழ் அமைப்பை சேர்ந்தவர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக எழுதினார். அங்கே ஒரு பிரச்சனை வந்ததற்கு பின்னாலே அந்த கருத்தை வாபஸ் வாங்கி கொண்டு தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விமான நிலையத்தில் பேட்டி அளிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்றாரு. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். ஆமா, யாரு? இலங்கையா, ஈரானா, அங்கே உள்ள ஆஸ்திரேலியாவா? யார் உறுதி செய்யணும்? அங்கே உள்ள மாநில அரசு. அது எங்க இருக்குது? இந்தியாவுல தான் இருக்குது. அந்த மாநில அரசால் தான் தமிழர்களின் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் என்பதுதான் தமிழ் அமைப்புகளினுடைய ஐயாக்கண்ணு போன்றவருடைய வாதமே. அங்க இருக்கக்கூடிய மாநில அரசே தூண்டுகிறது, அவர்களுடைய ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிற போது மாநில அரசு எப்படி பாதுகாப்பு கொடுக்கும்? அப்போ மாநில அரசு அதை செய்யாத பட்சத்தில் அந்த பொறுப்பை எடுத்துக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கிறா? எப்படி எடுத்துக்கொண்டு ராணுவத்தை அனுப்புவதா அல்லது துணை அனுப்புங்க? அந்த மாதிரி கோரிக்கைகளை இங்கே உள்ள தமிழ் அமைப்புகள் கேட்கட்டும். நீங்க ஒரு மாநில அரசாங்கம் விரும்பாம நம்ம காஷ்மீர்ல இன்னைக்கு மாநில அரசும் மாநில மக்கள் விரும்பிதான் ராணுவம் இருக்கிறதா? நான் நீங்க சொல்ல விடுங்க. காஷ்மீர்ல இவ்வளவு பதட்டம் நிலவக்கூடிய எல்லை பகுதியில் இருந்து தொல்லைகள் வந்து கொண்டிருக்கின்ற அந்த மாநிலத்திலேயே நம்ம ஆயுதப்படை சட்டத்தை விலக்கணும், ராணுவத்தை விலக்கணும் என்று எல்லா ஊடகத்திலையும் நம்ம கூப்பாடு போடுறோம், கூச்சல் போடுறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் ஒரு நாள் 2 நாள் பந்துக்கு நாம வந்து மாநில அரசாங்கம் கேட்காம இப்ப தமிழ்நாட்டில் ஒரு பகுதி மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு அப்படின்னு சொன்னா மத்திய அரசாங்கம் துணை ராணுவ படையை அனுப்பிவிட முடியுமா அல்லது ராணுவத்தை அனுப்பிவிட முடியுமா? அனுப்பியிருக்கிறோம். நான் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சொல்றேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய தொழிற்பு பாதுகாப்பு படையினுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைநகரில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பிற்கே தமிழக காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லாமல் நீதிமன்றம் சொன்னாங்க. உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அதைத்தான் சொல்றேன். இப்பவும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஒட்டித்தான் அங்கே பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அந்த தீர்ப்பை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டிய நேரடியாக அந்த பாதுகாப்பை எடுத்துக்கொள்ளவில்லை. நான் ஒரு சின்ன நீங்க கவனமா பார்க்கணும். அது உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. அதனால அந்த உத்தரவை செயல்படுத்தி நான் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வருகிறேன். ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான மாதங்களில் மட்டும் 100.67 TMC தண்ணீர் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பது காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு. ஆனால் இதுவரை நாம் இந்த ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான இந்த மாதங்களில் நாம் பெற்றது 35 TMC அளவிற்கான தண்ணீர் தான். இதற்கே இங்கே பிரச்சனை என்று சொன்னால் இந்த ஒருமித்த ஒரு தேசத்திற்குள் இந்தியா பாகிஸ்தானுடனான தன்னுடைய நதிநீர் பங்கீட்டை எந்த பிரச்சனையும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவிற்குள் இருக்கக்கூடிய 2 மாநிலங்களுக்குள் இவ்வளவு பிரச்சனை என்று சொன்னால் இதற்கான நிரந்தர தீர்வு என்ன என்பதை தொடர்ந்து விவாதித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இன்னும் கூட விவாதிப்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் வரவிருக்கிறது. இது கேள்வி நேரம். காவிரியில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. எல்லைப்புறங்களில் பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பதட்டமான நிலை. கர்நாடகத்தில் நடைபெற்ற முழு அடைப்பு தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு ஐயாக்கண்ணு, தமிழகத்தில் அதுபோன்ற ஒரு நிலையை எடுக்க வேண்டிய ஆளும் கட்சி, பிரதான எதிர்க்கட்சி அந்த மாதிரியான ஒரு ஒருமித்த குரலில் இருப்பதில்லை அப்படிங்கிற வாதத்தை தான் திருமுருகன் வைக்கிறார். மாநில அரசு அதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அவ்வாறு அனைத்து கட்சி கூட்டத்தை எல்லாம் கூட்டியிருந்தால் தமிழகத்திலும் அந்த மாதிரியான வீரியமான போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஹிதாயத்துல்லா வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் உங்களை போன்ற விவசாயிகளும் கூட இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை அவாய்ட் பண்ணிட்டு மத்திய அரசையும் காங்கிரஸையும் மட்டுமே பிரதானமாக இதில் குற்றம் சாட்டுகிறீர்கள் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம்? குற்றம் சாட்டப்படக்கூடிய இடத்தில் மத்திய அரசும் அங்கே இருக்கக்கூடிய மாநில காங்கிரஸும் தான் பிரதானமாக இருக்கிறது அப்படிங்கிற உங்களுடைய வாதத்திற்கான ஆதாரங்களும் தரவுகளும் என்ன? சார், இந்தியாவில் நிறையா மாநிலங்கள் இருக்குது. இப்போ மேல்மடை மாநிலம், கீழ்மடை மாநிலம்னு இருக்குது. கர்நாடகா மேல்மடை மாநிலம், தமிழ்நாடு கீழ்மடை மாநிலம். மேல்மடை மாநிலம் கீழ்மடை மாநிலத்திற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டியது கடமை என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. அதே போல் மானியங்களுக்கு நதிநீர் தாவா வழக்கிலும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு மேல்மடை மாநிலம் ஒரு கீழ்மடை மாநிலத்திற்கு தண்ணீர் தர மறுக்கும் பொழுது அதை யார் கேட்கணும்? உச்சநீதிமன்றம் காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பின்படி தீர்ப்பெல்லாம் சொல்லிட்டாங்க.
ஜூனில் 10, ஜூலையில் 34, ஆகஸ்ட்டில் 50, செப்டம்பரில் 40, கிட்டத்தட்ட 134 டிஎம்சி தரணும் தமிழ்நாட்டுக்கு. அங்கே வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னே மாண்புமிகு சீதாராமையா சொல்கிறாங்க, இந்த ஆண்டு கர்நாடகாவில் 10% தான் மழை கம்மியாக பெஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. அது நீர்வளத்துறை மத்திய நீர்வளத்துறையில் என்ன சொல்லியிருக்காங்க, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கர்நாடகாவில் நல்ல மழை பெய்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று வந்து பட்டீல் மந்திரி என்ன சொல்கிறாங்க, பாட்டீல் மந்திரி, கர்நாடகாவில் 18 லட்சம் ஹெக்டேருக்கு வேண்டிய தண்ணீர் இருக்குது சாவடிக்கு. 18 லட்சம் ஹெக்டேர்னால் கிட்டத்தட்ட 45 லட்சம் ஏக்கர் தண்ணி சாவடி பண்ணுறது வச்சுருக்கோம். எல்லா பெரிய பெரிய பெங்களூர், மைசூர், மாண்டியா எல்லா நகரங்களுக்கும் கொடுக்க தண்ணீர் இருக்குது, போராடுங்கன்னு சொல்கிறார் அவர். இப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்து இதை வந்து அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு தரமாட்டேங்கிறாங்க. 1974க்கு முதல்ல 6 லட்சம் ஏக்கர் மட்டும் சாவடி பண்ணுச்சு கர்நாடகா. இன்றைக்கு 45 லட்சம் ஏக்கர் சாவடி பண்ணுது. இதுக்கு யார் காரணம், யார் கேட்கணும்? கீழ்மலை மாநிலத்தை வஞ்சிக்கலாமா? அங்கே மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது காங்கிரஸ் கேட்டிருக்கணும். இப்போ பிஜேபி ஆட்சி இருக்கும்போது பிஜேபி கேட்டிருக்கணும். நானெல்லாம் வந்து பிஜேபிக்கோ காங்கிரஸுக்கோ எதிரானவர்கள் அல்ல, மோடிக்கு எதிரானவர்கள் அல்ல. மோடி என்ன சொன்னாங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் நதிகளை இணைப்பேன்னு சொன்னாங்க. இன்றைக்கு கடுமையான வறட்சி தமிழகத்தில். இன்றைக்கி காவிரியில் வந்து ஒரு சொட்டு தண்ணி இல்லை. இப்போ காவிரியில் வரல, வறட்சி. அங்கே ஒரு பக்கம் நார்த் இந்தியாவில் ஒரு நாளைக்கு 300 டிஎம்சி கடலில் போய் விழுவுது. கங்கையில் விழுவுது, பிரம்மபுத்திராவில் விழுவுது, கோசி நதியில் விழுவுது, யமுனையில் விழுவுது. சொன்னார்ல, நான் ஆட்சிக்கு வந்தால் நதிகளை இணைப்பேன்னார, இணைக்க மாட்டேங்கிறாரு. எல்லா மாநிலங்களும் ஆந்திரா பாலாத்தில் இடைஞ்சல் பண்ணுது, கர்நாடகா காவிரியில் இடைஞ்சல் பண்ணுது, கேரளா வந்து முல்லை பெரியாரை இடைஞ்சல் பண்ணுது. அப்படி இருக்கும்போது என்ன ஒரே வழி, மத்திய சர்க்கார் எல்லா நதிகளையும் தேசியமாக்கி எடுத்துக்கணும். சார் நான் திருப்பி வரேன், அதுக்கு பவர் இருக்கு, நான் வரேன், எடுத்துக்கலாம். ஐயா திருப்பி வரேன். ராமநாதன் அடிப்படையில் அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு, நீங்கள் நதிகளை தேசியமயமாக்குதல் அப்படிங்கிறது, நதிகளை இணைப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ், அது ஒரு பல ஆண்டுகால ப்ராசஸ். அடிப்படையில் நமக்கான உரிமை முதலில் பெறணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம், அதை ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை தாண்டி குறைந்தபட்சம் காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை அமல்படுத்தக்கூடிய காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத திருப்பி கத்துறாங்க. எல்லாரும் கரடியாக கத்துவாங்க, அந்த மாதிரி கத்தி பார்த்துட்டாங்க. இதை அமைக்க வேண்டிய பொறுப்பு மத்திய நீர்வளத்துறைக்கு இருக்கிறது, மத்திய அரசுக்கு இருக்கிறது. அது ஏன் அமைக்கப்படவில்லை அப்படிங்கிற கேள்வி. நதிகளை ஏன் தேசியமயமாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி. நதிகள் தேசியமயமாக்கப்பட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் நெய்வேலியில் இன்றைக்கி என்எல்சி தமிழகத்தில் தான் இருக்கிறது, தமிழர்களுடைய நிலம்தான், தமிழர்களுடைய நிலத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய மூலப்பொருள் தான், நிலக்கரி தான், அதிலிருந்து எடுக்கக்கூடிய மின்சாரம் தான். ஆனால் தமிழர்கள் யாரும் அதில் உரிமை கொண்டாட முடியாது, போய் தடுக்க முடியாது. மத்திய அரசு நிறுவனம், நீங்கள் அதை மத்திய அரசு என்ன நினைக்கிறதோ அதன்படி தான் அதை செயல்படுத்த முடியும். அதே தான் கூடங்குளம் அணுமின் நிலையம். அந்த மாதிரி அணைகள், நதிகள் தேசியமயமாக்கப்பட்டால் இந்த பிரச்சனையை ரொம்ப எளிதில் தவிர்க்கலாம். தாராளமாக நீங்கள் சொல்வது வாசகம் தான், உண்மையிலே சரியானது தான். ஆனால் நீங்கள் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎஸ்டி மசோதாவுக்கு எவ்வளவு முறை பாராளுமன்றத்தினுடைய கூட்டப்பட வேண்டியிருக்கிறது, எவ்வளவு கருத்தொற்றுமைக்காக ஒரு 2.5 ஆண்டு காலம் போராட வேண்டியிருக்கிறது இந்த அரசாங்கம். இதற்கு முன்னால் இருந்த அரசாங்கமும் போராட வேண்டியிருக்கிறது. பாராளுமன்றத்தில் கீழவையில் மக்களவையில் பாராளுமன்றத்தில் ஜிஎஸ்டி மசோதா நிறைவேற்றியதற்கு பின்னாலே அதில் சில திருத்தங்கள் மாநிலங்களவையில் கொண்டு வரப்பட்டு மீண்டும் மக்களவையில் அதில் திருத்த மசோதாவை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. அதே தான் காவிரி மட்டும். நான் 2வது கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன். அதனால இங்கே பல மாநிலங்கள், காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை நாம தமிழ்நாடு மட்டும் நம்ம சொல்லிடலாம். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் நதிகளை தேசியமயமாக்குங்கள் என்று சொல்லலாம், அணைக்கட்டுகளை பூரா மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லலாம். இது மற்ற மாநிலங்களும் எல்லாருமே சம்மதிக்கணும். இன்னைக்கு ஆந்திராவில் அவர் ஐயாகன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு, நதிகளை தேசியமயமாக்குவோம் என்று ஐயாகன்னு சொல்லல, நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நதிகளை இணைப்போம். ராகுல் காந்தி தான் அதற்கு இடைஞ்சலா இருக்காருன்னு கூட விமர்சித்தீங்க. இந்த நதியெல்லாம், இந்த மலையெல்லாம் தாண்டி இந்த பக்கம் கொண்டு வர முடியாதுன்னு அவர் சொன்னாருன்னு. அதை ஏன் செய்யலைன்னு அவர் கேட்கிறார். அதை தான் சொல்றேன். எல்லா மாநிலங்களும் நதிகளை தேசியமயமாக்குவது பற்றி நாங்கள் அறிவிப்பு கொடுக்கவில்லை. ஆனால்
நதிகளை தேசியமயமாக்குவதற்கு அனைத்து மாநில அரசாங்கங்களும் சம்மதிக்க வேண்டும். நீங்கள் வந்து எளிதான காரியம் இல்லை. இன்றைக்கி கோதாவரியிலிருந்து கிருஷ்ணா நதிநீரை இணைத்திருக்கிறார்கள். கோதாவரியும் கிருஷ்ணாவையும் ஆந்திராவிலே மத்திய அரசாங்கத்தினுடைய பணம் ஒரு பைசா கூட வாங்காமல் இன்னைக்கு இணைத்திருக்கிறார்கள். நமக்கு இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க நாடு. இந்திய அரசியல் நீங்க எல்லா மாநிலங்களும் உடன்படணும்னு சொன்னா உடன்படவே மாட்டாங்க. எல்லா மாநிலங்களும் உடன்பட்ட பிரச்சனைகளை மட்டும்தான் மத்திய அரசு செயல்படுத்தி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை சற்று திரும்பி பார்த்தோம்னா அப்படியும் இருக்காது. எல்லா மாநிலங்களும் ஏதோ ஒரு பிரச்சனையில அவர்கள் மாநில நலன் சார்ந்துதான் சிந்திப்பார்கள். ஆனால் நீதி என்பது எல்லா மாநிலங்கள் மட்டுமில்ல, ஒரு சில மாநிலங்களை தவிர இந்த அணைக்கட்டுகளை எல்லாம் மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்வதற்கு எந்த மாநிலமே சம்மதிக்காது. அதையெல்லாம் ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வருவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். அது இருக்கட்டும். காவிரி மேலாண்மையை பற்றி நீங்க கேள்விப்பட்டீங்க. ஏன் வாரியம் அமைக்கல? அது ஒரு சின்ன சிக்கல் தான். என்னன்னா 2007ஆம் வருடம் அந்த காவிரி ட்ரிபியூனல்ல நமக்கு இறுதி தீர்ப்பாணை வந்தது. அதற்கு பின்னாலே கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலம் அது அரசிதழிலே கூட வெளியிடப்படாமல் அச்சிடப்படாமல் அது முடங்கி கிடந்தது. தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சட்ட போராட்டத்திற்கு பின்னால தான் 2013 அரசிதழில் வெளியிடப்பட்டது. அந்த எக்ஸிகியூஷன் பெட்டிஷன்ல உச்சநீதிமன்றம் ஒரு ஆணையை போட்டு விட்டது. அதாவது காவிரி கண்காணிப்பு குழு என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த கண்காணிப்பு குழு செயல்படும் என்று ஒரு ஆணையை போட்டு விட்டது. அந்த ஆணை இருக்கும் பொழுது, அந்த கண்காணிப்பு குழு இருக்கும் பொழுது அதுக்கு பேரலாக இணையாக ஒரு மேலாண்மை வாரியம் அமைக்க முடியுமா என்பது ஒரு சட்ட பிரச்சனை. இது 2 தினங்களுக்கு முன்பு இதே விவாதம் இங்கே நடைபெற்ற பொழுது இதே வாதத்தை தான் அதில் சட்ட ரீதியிலான சிக்கல் இருக்கிறது என்று உங்கள் கட்சியைச் சேர்ந்த அவரும் வழக்கறிஞர் தான் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் வாதத்தை வைக்கின்ற பொழுது PR பாண்டியன் அவர்கள் மிக உறுதியாக அதை மறுத்து சொன்னார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு சட்ட ரீதியாக எந்த தடையும் எந்த சிக்கலும் இல்லை. இது தவறான கருத்து. இதை நிரூபியுங்கள். நான் வந்து இந்த போராட்டத்தை அப்படியே விட்டுறேன். அதாவது என்னன்னா, அந்த கண்காணிப்பு குழுவுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாதுன்னு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஊடகத்தில் பேசுறவங்க அரசியல் கட்சி தலைவர்கள். ஆனால் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் போட்ட மனுவில் கூட, தமிழ்நாட்டில் போட்ட மனுவில் கூட என்ன சொல்றாங்கன்னா, 10 நாளைக்கு இன்ட்ரீம் ஆர்டரா, 10 நாளைக்கு நீங்க 15,000 கன அடி தண்ணீரை திறந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு 3 நாட்களுக்குள் அந்த கண்காணிப்பு வாரியத்திடம் போய் நீங்கள் முறையிடுங்கள். ஏன்னா நீங்க மேலாண்மை வாரியம் அமைக்காததுடைய விளைவு. நீங்க மேலாண்மை வாரியம் அமைத்திருந்தீர்கள் சொன்னா நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பை மட்டுமே செயல்படுத்திக் கொண்டிருக்க முடியும். உச்சநீதிமன்றம் ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறது. அப்படி ஒரு கண்காணிப்பு வாரியம் நிலுவையிலே இருக்கும் மேலாண்மை வாரியத்தை அமைப்பது சட்டப்படி சரியா என்பது சட்ட ரீதியிலான சிக்கல்கள் தான் மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு இடைஞ்சலாக இருக்கிறது அப்படிங்கிற வாதம் உங்களுடைய பதில். இல்லைங்க, இது பிரச்சனையில் வேறு சில பக்கங்கள் இருக்கு. சொல்லணும்னு விரும்புகிறேன். ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசுக்கு இருக்கக்கூடிய உள்நோக்கங்கள் பார்க்கணும். கர்நாடக அரசு எங்களுக்கு வந்து விவசாய தண்ணி இல்லைன்னு சொல்லல. அது என்ன சொல்றதுன்னா, குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லைன்னு திரும்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. கர்நாடக அரசு அது எந்த கட்சியாக இருந்தாலும் இதை தூண்டுவதற்கும் இப்படி தண்ணியே இல்லைன்னு ஒரு பேனிக் ஒரு பயத்தை உருவாக்குறதுக்கு காரணம் இருக்குது. ஏனென்றால் கர்நாடகம் வந்து தண்ணீரை தனியார் மயமாக்கி அது வியாபார பொருளாக மாற்ற போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தண்ணீரை முழுவதும் வியாபார வணிகப்படுத்துவதற்கான வேலைகள் இருக்கு. இந்த வணிகமயப்படுத்துறதுல 2 பெரிய அங்க இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் பங்கு இருக்கிறது. அதனால அந்த 2 கட்சிகளும் பெரிய அளவுக்கு அவங்க வந்து முன்ன நின்று பண்ற வேலைகள் செய்யறாங்க. அந்த லாப நோக்கம் இருக்கிறது இந்த வேலைகளை செய்யுது. அதுவும் இல்லாமல் வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கபினி போன்ற அணைகள். அப்போ இதையெல்லாம் முழுவதுமாக வச்சுட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு அந்த வேலைகளை பண்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் ஏன் இறங்கலை அப்படின்னா, இங்கே தண்ணி வராமல் இருந்ததுன்னா விவசாயம் இல்லாமல் போகும். விவசாயம் இல்லைன்னா விவசாயி நிலத்தை வித்துட்டு போவான். நிலத்தை வித்துட்டா அங்கே நிலக்கரி எடுக்கலாம், மீத்தேன் எடுக்கலாம், பெட்ரோலியம் எடுக்கலாம், மணல் அள்ளலாம். இந்த இதில் யார் வியாபாரத்தில் இருக்கிறாங்க? அரசியல்வாதிகளும் பெரிய கட்சிகளை சார்ந்தவர்களும் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அம்பானிகள் போன்றவர்களும் அதில் இருக்கிறாங்க. இன்னைக்கு அம்பானி பெட்ரோலியம் எடுக்கிறது 800 கோடி ரூபாய்க்கு அதில் வந்து கொடுக்க முடிகிற மத்திய அரசினால். அந்த சொத்து யாரோட? தமிழனுடைய சொத்து. அந்த பெட்ரோலியம் 47க்கு முன்னாடியே வந்துருச்சு. 1947க்கு முன்னாடியே வந்துருச்சு. இத்தனை ஆயிரம் ஆண்டு காலமாக இருந்த எங்களுடைய பெட்ரோலியத்தை நீ வந்து வேற ஒரு கம்பெனிக்கு தர்ற. ஆனால் இவ்வளோ 1000 ஆண்டு காலமாக இங்கே வந்துட்டு இருந்த தண்ணீரை தடுத்து நிறுத்துவதற்கு இந்திய அரசு வந்து எப்படி கர்நாடகத்தை அனுமதிக்கிறது? அதே மாதிரி வந்து ஒரு தண்ணியை வந்து மேலே அவங்களுக்கு தான், கர்நாடகத்துக்கு தான் மொத்தமாக சொந்தம் அப்படின்னு சொல்றதுக்கான எந்த உரிமையும் கிடையாது. அந்த நீரை சமயமாக பங்கிட வேண்டும். அங்கே தண்ணி விழுகுதுங்கிறனால அவங்களுக்கு சொந்தமானதெல்லாம் கிடையாது. அது ஒட்டுமொத்த மக்களுக்கானது. இந்த உரிமையை இந்திய அரசு இதுவரை நிலைநாட்டவே இல்லை. இப்போ இந்தியாங்கிற ஒரு அமைப்புக்குள்ள நாங்கள் போறோம்னால் எங்களுக்கான அனைத்து உரிமைகளும் உறுதி செய்யப்பட வேண்டும். எங்க சொத்து எடுத்துக்கிறீங்க, நிலக்கரி எடுக்கிறீங்க, அதுல எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை. மின்சாரத்தை கொண்டு போய் கொடுக்குறீங்க, கர்நாடகத்துக்கு கொடுக்குறீங்க, ஆந்திரா கொடுக்குறீங்க, கேரளா கொடுக்குறீங்க, அணுமின் நிலையம் கொண்டு வர்றீங்க, அனல் மின் நிலையம் கொண்டு வரீங்க, எல்லாம் கொண்டு வர்றீங்க. அதெல்லாம் தேச சொத்து வச்சுக்கிறீங்க. தேசத்திலிருந்து ராணுவத்தை கொண்டு வந்து இறக்கிடுறீங்க.
பெட்ரோலியத்தை எடுக்கிறீங்க. இந்த பெட்ரோலியத்தில் எங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது, ராயல்ட்டி கிடையாது, அந்த பெட்ரோலியம் எங்களுக்கு கொடுக்கப்படுறதே கிடையாது. எங்க நிலத்தில் எடுக்கக்கூடிய பெட்ரோலியத்தை அம்பானி சுத்திகரிச்சு எங்களுக்கு அதிகமான விலையில வித்து நாங்க வாங்கி பண்ணிட்டு இருக்கிறோம். இவ்வளவும் நாங்க வந்து தியாகம் பண்ணதுக்கு பிறகு எங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு இங்க பிரதம மந்திரினால, எந்த பிரதம மந்திரியாவனா இருக்கட்டும், பேச முடியலனால எங்க பிரதம மந்திரி எதுக்கு இருக்கிறாங்க? என்ன சொல்றாங்கன்னா, இவங்களோட மொத்த கொள்கை விவசாய நிலத்தை விட்டு வெளியேற வேண்டும். அப்பதான் இவங்க தொழிற்சாலை கட்ட முடியும், பெட்ரோல் எடுக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் அளவிற்கான நிலக்கரி படிமம் வந்து அங்க இருக்குன்னு சொல்றாங்க தஞ்சாவூர்ல, காவிரி டெல்டால. இந்த நிலக்கரியை அடுத்த 100 வருஷத்துக்கு எடுக்க முடியும். இந்த ஒப்பந்தம் முழுக்க குஜராத்திகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. மீத்தேன் கொடுக்கப்பட்டிருந்தது, பெட்ரோலியம் எடுக்க கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப அதெல்லாம் எப்படி எடுக்க முடியும்? இந்த விவசாயத்துக்கு வெளியே போகணும். அப்ப தண்ணி வரக்கூடாது. தண்ணி வந்ததுன்னா விவசாயம் பண்ணுவான். அதான் பிரச்சனை. அப்ப தண்ணி நிறுத்தணும். ஏன் மத்திய அரசு பேச முடியல? மோடி அரசு ஏன் பேச முடியல? அவங்க இவ்வளவு பெரும்பான்மை வச்சிருக்கக்கூடியவங்க ஏன் பேச மறுக்கிறார்கள் என்றால், நீங்கள் இந்தியா ஒற்றுமை எல்லாம் இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, எங்களுக்கு தண்ணி வரணும். 1947க்கு பிறகு இந்தியா என்ற ஒன்று கொண்டு வந்திருக்கீங்கல்ல, அரசியல் சாசனத்தை கொண்டு வந்திருக்கீங்கல்ல, தண்ணி கூட விட முடியலனால் இந்த அரசியல் சாசனம் எதுக்கான அரசியல் சாசனமா இருக்குன்ற கேள்வி தான் எங்களுக்கு இருக்கு. நான் அதுல இந்த ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இதாத்துல உங்களிடமிருந்து தொடர்கிறேன். இங்கே இதை தாண்டி ஒரு வணிக நோக்கம் பெரிய அளவில் இருக்கிறது. இங்கே விவசாயம் வறண்டு போனால் மட்டுமே தங்களுடைய வணிக நோக்கத்தை, லாப நோக்கத்தை இவர்களால் ஈட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் திருமுருகன். தொடரலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் வரவிருக்கிறேன். இது கேள்வி நேரம். பற்றி எரியும் காவிரி, கர்நாடகத்தில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பதட்டம் தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு ஹிதாயத்துல்லா, இவர்களுக்கு அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய குடிநீருக்கே தண்ணீர் இல்லை என்று சொல்லக்கூடிய வாதமெல்லாம் போய்கிறார். அதுக்கு அவரும் ஒரு வாதத்தை வைத்தார். அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரே அதை சொல்லுகிறார், நீங்கள் வந்து இங்கே தண்ணீர் அபரிமிதமாக இருக்கிறது, அதை தாண்டி நாங்கள் வந்து விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. கபினி போன்ற அணைகள் இங்கே தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமலே கட்டப்பட்ட அணைகள் அப்படிங்கிற ஒரு வாதமும் தொடர்ச்சியாக அப்படிங்கிறது அது அந்த அணைக்கட்டினுடைய அமைப்பே கேள்விக்குறியாக்கிறார்கள். நீ இதெல்லாம் தாண்டி வணிக நோக்கம் இந்த பிரதான கட்சிகளுக்கு, குறிப்பாக அந்த 2 கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கு அங்கே இருக்கிறது. அதுதான் அவர்கள் இந்த விவசாய நிலத்தை பால்படுத்துகிறார்கள். சொல்வதையும் தாண்டி அந்த அரசு இப்ப என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் போய் இந்த கண்காணிப்பு ஆணையம் போய் ஆய்வு செய்யுங்க, எவ்வளவு நீர் அங்கே இருக்குது, எவ்வளவு பாசன பகுதி எல்லாம் பாருங்கன்னு சொல்லியிருக்கு. நாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா அவங்கள மாதிரி குளங்கள்லையும் ஏரிகள்லையும் 20 டிஎம்சி வச்சிருக்காங்க, அது போக 80 டிஎம்சி 100 டிஎம்சி அவங்க கையில் இருக்கு, வெளியில சொல்றது 80. நாம இன்னும் 10 நாளைக்கு முன்னவே விவசாயத்துக்கு விட்டுருந்தா இன்னைக்கு அந்த வளரும், இன்னும் ஒரு மாசத்துல மழை பெய்யறதுக்கு சரியா இருக்கும். இப்ப ஒரு 10 டிஎம்சி நமக்கு மேட்டூர்ல குறைஞ்சிருக்கும், ஒரு நாளைக்கு 1 டிஎம்சி விட்டுருந்தா. ஆனா இன்னைக்கு வரை விவசாயிகள் கதறி கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, அன்னைக்கு கண்காணிப்பு எத்தனை வரும், இப்ப மேட்டூர்ல அப்படியே இருக்கிற தண்ணீரை சேர்ப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன், அப்படி திறந்து விட்டப்பட்டால் ஒருவேளை உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரவில்லை அல்லது கர்நாடகத்திலேயும் தண்ணீர் வரலன்னு சொன்னா குடிநீருக்கே பிரச்சனை இருக்கும் இல்லையா? மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் விநியோகிக்கக்கூடிய தண்ணீர் அக்டோபர்ல ஆண்டுதோறும் செப்டம்பர் இறுதி அக்டோபர்ல மழை பெய்யும். வெறும் நாம 419 டிஎம்சில வந்து 192 தான் நமக்கு வர்றது. நீங்க நல்லா, நான் ஒரு நிமிஷம் பேசி முடிச்சுக்கிறேன். இப்படிப்பட்ட சூழல்ல இந்த அளவுக்கு அவங்க பேசுற அளவுக்கு ஆகி போச்சு. அது மட்டும் இல்ல, சகோதரர் சொன்ன மாதிரி அங்கே கண்காணிப்பு குழு பல்லே இல்லைனாலும் ஒரு வார்த்தை கேட்டார் உச்ச நீதிமன்ற நீதிபதி, ஏன் அதுக்கு ஒரு தபால் கூட உங்களால போட முடியல? போட்டிருந்தா இந்த 12 டிஎம்சி அல்லது 13ங்கிறது இன்னும் கூடுதலா கூட கொடுக்கலாம். நம்ம மேல ஒரு குறைய சொல்ற நிலைமைக்கு ஆளாக்கியது யார்? நீங்க தான் பேச போறீங்க, நான் குறிக்கல, நீங்க தான் பேச போறீங்க. இப்ப அவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு, அது விமர்சனத்தை வைத்திருக்கிறாரு, வணிக நோக்கம் இருக்கிறது. இது இந்த காவிரி தொடர்பான விவாதத்துல இந்த மாதிரியான விமர்சனம் ஐ திங்க் கேள்வி நேரத்துல இதான் முதல் முறையாக இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. அவர் கேட்கிறாரு, தண்ணீர் விற்பனை செய்யப்படுகிறது, தண்ணீரை விற்பனை பொருளாக்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப இந்த விஷயத்துல இப்ப பேச வேண்டியது, 80 விழுக்காட்டு விவசாயிகள் தமிழ்நாட்டில் ஏழைகளா இருக்காங்கிறாங்க. ஆனா இந்த அரசு என்ன சொல்லுது, அரசுடைய அமைச்சர் என்ன சொல்றாரு, இந்த விவசாயிகள் வந்து பணக்காரர்களா இருக்கிறாங்க, வட்டிக்கு விடுறாங்க, பெருமணம் வச்சிருக்காங்கிறாங்க. ஆக ஒரு அரசு இந்த மக்களை காப்பாற்ற வேண்டியது, நீரை பெற்றுக் கொடுக்க வேண்டியது, விவசாயிகளுக்கு ஆதரவா இருக்க வேண்டியது. ஏன்னா நம்ம ஓட்டு போட்டு அதை அரசாக்கி இருக்கோம். அந்த அரசு செய்ய வேண்டியதை செய்யத்தக்க, செய்யாமையாலும் கெடும், செய்யத்தக்க அல்ல செய்யினும் கெடும். நீங்க பதிவு உங்களுக்கு நேரம் தான் இல்ல, நம்ம சற்று மனசாட்சியோடு பேசலாம் நினைக்கிறேன். மாநில அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணுங்கிற கோரிக்கை, இன்ன பிற கோரிக்கை எல்லாம் நியாயமானது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால்
நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை மதிக்காத ஒரு மாநிலம், உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு மாநிலம், மத்திய அரசு இறையாண்மை சார்ந்து ஒரு மாநில அரசுக்குள்ளே திடீர்லாம் போய் நுழைஞ்சிட முடியாதுங்கிற கருத்து இவ்வளவு இருக்கின்ற பொழுது ஒரு தேசிய கட்சி, அந்த தேசிய கட்சியினுடைய தலைமை அந்த மாநில தலைமையை ஏன் கண்டிக்க மறுக்கிறது, சட்டப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல மறுக்கிறது? அங்கே இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கேட்க மறுக்கிறதுங்கிற குற்றச்சாட்டுலாம் வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் பாதிக்கப்பட்ட தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாநில அரசை நோக்கியே பாதிக்கப்பட்டவர்களை நோக்கியே கேள்விகளை எழுப்புவது என்பது அரசியலா இல்லையா? அரசியலா இல்லையா? உங்க கேள்விக்கு நான் தெளிவான பதில சொல்லிட்டேன். கர்நாடகத்தில் எந்த அரசு இருந்தாலும் இதை செய்ய, இதை கட்சி நீ பார்க்க கூடாது, வேற கட்சி. அதுக்கு தான் உங்களுக்கு அது அருமையான உதாரணம் சொன்னேன். அதிமுக கர்நாடகத்தில் நாளைக்கு ஆட்சியில் இருந்தாலும் ஒரு சொட்டு தமிழ் அமைப்புகள் என்ன சொல்லியிருக்காங்க, கர்நாடக தமிழ் அமைப்புகள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட விடமாட்டோம். அவங்க ஒரு எளிமையான ஒரு கேள்வி. இப்போ இந்தியா ஒரே நாடு, ஒரே தேசம், இதற்குள்ள மாநிலங்களுக்குள்ள யார் ஆட்சியில் இருந்தாலும் இப்படித்தான் பிரச்சனை இருக்கும்னு சொன்னா, இந்த இந்தியா என்ற அமைப்பை, இந்த தேசத்தை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத ஒரு போக்கு இருக்குதுன்னு சொன்னா இதற்கு தீர்வு என்ன? மதிக்க மாட்டாங்க, ஆனா இப்படிதான் இருக்கணும். சிம்பிளுங்க. கலைஞர் காலத்துல இதே நிலைமை இருந்துச்சுங்க. அப்ப 5 வருஷம் குருவை வந்து 2012 வரையும் குருவைக்கு பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அப்போ ஒரு பிரச்சனை வந்தப்ப டாக்டர் மன்மோகன் சிங்கை போய் சந்திச்சாங்க, சர்வ கட்சியும் போய் அவர் உடனடியா உத்தரவிட்டாரு. என்ன உத்தரவிட்டாரு? 10 டிஎம்சி தண்ணி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்க மூத்தாளும் நான் அதை கேட்கல. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்தியாவிற்குள் ஒரு அங்கமாகத்தான் கர்நாடகமும் இருக்கிறது, தமிழகமும் இருக்கிறது. இந்தியா உச்ச நீதிமன்றம், இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த நாடாளுமன்றம் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து ஜிஎஸ்டியை நாங்களாம் நடைமுறைப்படுத்த முடியாது, நாங்கள் வரி தர மாட்டோம் தமிழக அரசு சொல்ல முடியுமா? சொன்னா மத்திய அரசு விட்டுருமா? தமிழக மாநில அரசு இல்ல நான் ஒரு இல்ல நான் கேட்கறது, அஇஅதிமுக ஜிஎஸ்டி எதிர்க்கிறது, தமிழக மாநில அரசு. ஆனா ஜிஎஸ்டி இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. ஆனாலும் நம்ம ஜிஎஸ்டிக்குள்ள வந்துதான் ஆகணும், பிகாஸ் இந்தியா அரசியலமைப்பு சட்டம். அத மாதிரி நான் கேட்கிறேன், நாடாளுமன்றம் சொன்ன பிறகு, உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு ஒரு மாநில அரசு கேட்காது. அப்போ இந்த இந்தியாங்கிற கான்ஸ்டிடியூஷன் இல்ல, அதுக்கு ஒரு பதில் சொன்னேன். இல்ல அது क्वेश्चन ஆகுது இல்ல, அது என்ன கேட்ட விஷயத்தை நான் சொன்னேன். இப்ப செய்ய வேண்டியது தனக்குள்ள செல்வாக்கு, பிரதமரோடு இங்க இருக்கக்கூடிய அரசுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு. பிரைம் மினிஸ்டர்ஸ் சார் பாதிக்க இருப்பாங்க இல்ல சார். ராஜீவ் காந்தி இருந்தார், நரசிம்மராவ் இருந்தாரு, மன்மோகன் சிங் இருந்தாரு, இன்னைக்கு மோடி இருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் வருவாங்க போவாங்க மாறுவாங்க. பட் கான்ஸ்டிடியூஷன், சட்டம், தேசம், உச்சநீதிமன்றம் இது எல்லாருக்கும் எப்பவும் ஒன்று, அதை மாற்ற முடியாது. அவங்க சொன்ன ஒரு தீர்ப்பை அங்க யார் இருந்தாலும் நடைமுறைப்படுத்தணும். அதை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழல் இங்க இருக்குதுன்னு சொன்னா அவர் கேட்கிறாரு, அந்த இறையாண்மையெல்லாம் அங்க கொஸ்டின் படுத்தப்படுதுலாங்கிறாரு. இந்த கேள்வி நான் என்ன கேட்கிறேன், இப்ப 2.5 வருஷம் ஆச்சு. நீங்க சொன்ன மாதிரி அந்த உங்களுக்கு வந்து ஒழுங்காற்று ஆணையத்தை அதாவது உருவாக்கி இருந்தால் நீங்க சொல்றது காங்கிரஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் ஒரு நிமிஷம் காங்கிரஸ் சரியில்லைன்னா நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசு 50 எம்பிக்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. நினைத்தால் நாங்க உங்களுக்கு பல மசோதாக்களை ஆதரிக்க மாட்டோம் என்று சொன்னால் அப்படி வைக்க முடியாது. ஜிஎஸ்டி ஆதரிக்கல சார், அவங்க ஜிஎஸ்டி ஆதரிக்கலைனாலும் ஒரு நிமிஷம், ஒரு 10 மாநிலங்களை கையில வச்சிருந்தா மத்தியில் பெரும்பான்மை இல்லாத பலத்தில் காங்கிரஸ் ஆட்சி செய்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் முடியாது. திமுகவினுடைய ஆதரவோடு மட்டுமே மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது கூட அது நடக்கல. அன்றைக்கு மத்தியில் அவர்களும் ஆட்சியில் இருந்தாங்க, அது நடக்கல. இந்தியாவுடைய அரசியல் சட்டத்துல இது மாறி போயிட்டு இல்ல மாறி போயிடு. 19 மாநிலங்கள் நினைத்திருந்தால் அதை வராம இருந்தா தடுக்க முடியும். அதுக்குள்ள முயற்சியை எடுக்கலன்னு சொல்ல வரேன். சொல்லி முடிச்சுக்கிறேன். பயன்படுத்தி ஆணையத்தை அமைத்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். இல்ல தோழர், இப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா, இங்க அதிமுகவுக்கு பொறுப்பு இருக்கு, திமுகவுக்கு பொறுப்பு இருக்குன்னா ராகுல் காந்திக்கு இதுல பொறுப்பே கிடையாதா? மோடிக்கு இதுல பொறுப்பே கிடையாது. இல்ல நாங்க எதுக்கு கேட்கணும்? அவர் நாங்க எதுக்கு கேட்கணும் கேக்குறேன். நாங்க எதுக்கு கேட்கணும் கேக்குறேன். அவர் யாரு?
அவர் இல்லைங்க நீங்க பேசுற கேட்க நீங்க சொல்றீங்க. நீங்க பேசுற நான் குறுக்க பேசல நீங்க பேசுற குறுக்க பேசல நீங்க பேசல நீங்க பேசாம இருங்க நீங்க என்ன சொல்ற நாங்க போய் கேட்டாதான் ராகுல் காந்தி பேசுவார்னா ராகுல் காந்தி எங்களுக்கு நான் பதில் சொல்லி தான் ஆகணும். நீங்க பதில் சொல்லுங்க நீங்க நான் பேசுறேன் நீங்க பேசுறது அப்புறம் சொல்லுங்க அரசியல்வாதிகள் பூரா தண்ணி விக்கிறதுக்காக காவிரி பிரச்சனைக்கு கேட்காம இருக்காங்க. ஆமா சார் உண்மைதானே உண்மைதானே அது நீங்க நம்புனீங்க உண்மைதானே நான் பதில் சொல்ல வச்சேன் நீங்க மறுக்கல மக்களுக்கு நீங்க மறுக்கல நீங்க மறுக்கல நீங்க மறுக்கல பதிலே சொல்லல அவரு கற்பனையில உண்மை இல்ல. அவர் பதிலே சொல்லல அவர் வந்து அவர் எதுவுமே பதில் சொல்லல இல்ல இங்க பாருங்க சொல்லுவார் இது வந்து என்னன்னா மக்கள் வந்து சந்திச்சு பேசக்கூடிய இடமா இருக்குது அரசியல் கட்சிகள் பேசுறதுக்கு 1000 இடங்கள் இருக்கு அவங்க எங்கேயுமே பேசணும் ஏன் பாராளுமன்றத்தில் பேசலாம் இது தமிழ்நாட்டு மட்டும்தான் பிரச்சனை தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள இருக்கா இந்தியாவோட பிரச்சனையா வந்து பாராளுமன்றத்தில் பேசியிருக்கணும் அது எந்த கட்சியா இருந்தாலும் பேசணும் எல்லா கட்சியும் தான் வந்து எங்கிட்ட ஓட்டு கேட்கறாங்க எல்லா கட்சியும் இருங்க சார் இருங்க நீங்க இருங்க இன்னைக்கு இருக்காங்க சொல்லுங்க நீங்க பேசுங்க ஏங்க கர்நாடக தமிழ்நாடு பிரச்சனையை வந்து மத்த ஊர்ல கூடிய எம்பி எல்லாம் பேசக்கூடாதா என்ன தமிழ்நாட்டுல இருக்கவங்க எல்லாம் மனுஷன் கிடையாது தமிழ்நாட்டுக்கு வரி வாங்கி தான் மத்தவங்க பண்றீங்க நீங்க நாங்க எதுங்க நீங்க பேசுறாங்க அவங்க நீங்க அதிமுக பேச ஆரம்பிச்சா மத்த கட்சி உங்களுக்கு துணையா வரும் நீங்க ஒண்ணுமே பேச மாட்டீங்க ரெண்டு பிரச்சனை வர நான் ஒரு விஷயம் சொல்றேன் அதிமுக பேசலங்கிற குற்றச்சாட்டை நாங்க வச்சுட்டே இருக்கிறோம் நாங்க அதை மாற்று கருத்து இல்ல அதிமுக முதல் வாதம் வைக்கும் பொழுதே அதிமுக திமுக தங்க தோழர்கள் தங்களுடைய கட்சி உறுப்பினர்களை களத்துல இறக்கலன்னா பேசணும் நாங்க நீங்க கேளுங்க சாஃப்டாவா ஹார்டாவா நாங்க சண்டை அவங்க வந்தா பேசியிருக்க முடியும் இருங்க நீங்க கேளுங்க நீங்க சார் நீங்க பேசுற நான் பேசல சார் பேசுங்க சார் நான் கேட்கிற விஷயம் தான் அதிமுக திமுக வந்து ரெண்டு பேருமே இதுல நேர்மையா இயங்கவில்லை ஏன்னா அதை நாங்க சொன்னோம் முதல்ல அவங்க வந்து அறிக்கையை தவிர வேற எதுவும் சொல்லவே இல்லை அவங்க ஒரு மாற்று குற்றச்சாட்டு சொல்றது தவிர களத்துல இறங்கி வேலை செய்யலைங்கிறது நேரடி பல குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் இருக்கும் தேசிய அளவில் தேசிய ஒற்றுமை பேச நாங்க எப்பவும் எங்களை வந்து நாங்க வந்து பயங்கரவாதிகள் பிரிவினைவாதிகள் பேசக்கூடிய பெரிய கட்சிகள் ஏன் இந்த விஷயத்துல பேசணும்னு கேட்கிறோம் நீங்க தொடர்ச்சியா பேசாம இருக்கக்கூடியதான் இன்னைக்கு வந்து நின்னு இருக்குது நான் கேக்குறது இன்னைக்கு விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்கல்ல இல்ல நான் கேக்குறேன் இருங்க சார் சித்தராமையா சந்திக்க போனாரா இல்லையா இருங்க நான் கேக்குறேன்னா இன்னைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு என்ன சொல்ல போறீங்க விவசாயிகள் பாதிக்கப்படுறது பதில் வரணும் நீங்க இறையாண்மையை பத்தி கேள்வி எழுப்புறீங்க அதாவது கர்நாடக மாநிலம் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி முழுமையான ஆதரவு இருக்கிறது தமிழக பாரதிய ஜனதா கட்சி சரியா சொல்லுங்க தமிழக பாரதிய ஜனதா கட்சி கர்நாடக பாரதிய ஜனதா கட்சி இல்ல எல்லாமே ஒண்ணுதான் இன்னைக்கு வந்து இல்ல சார் கொஞ்சம் இந்திய பாரதிய ஜனதா கட்சி வேற முழுமையா பேச விடுங்க இல்ல நீங்க சொல்லுங்க நான் அதான் சொல்றேன் இந்த பிரச்சனையை பொறுத்த அளவுல தமிழ்நாட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் நீங்க வந்து இறையாண்மைக்கும் அதுக்கும் நான் கேட்கல தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லிருக்காங்க இந்திய நான் ஒவ்வொரு வரைக்கும் நீங்க வந்து பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க விரிவா பதிவு பண்ணீங்க நேரமாகுது இல்ல நீங்க சொல்லுங்க இறையாண்மைக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது இல்ல அது நான் சொல்லல தமிழிசை சொன்னாங்கன்னு சொல்றேன் இல்ல அது வேற இதுல சொன்னாங்க அது முதல் சுற்றுல அதை பேசிட்டோம் வீராணம் ஏரியிலிருந்து சென்னை மாநகரத்துக்கு தண்ணீர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே உள்ள விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்க அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்துறாங்க சென்னை மாநகரத்துக்கு தண்ணீர் கொண்டு வந்தோமா இல்லையா கொண்டு வந்தோம் மாநில கொண்டு வந்து மீத்தேன் எதுக்குறாங்க நம்ம இங்க இருந்து அதுக்கான வேலை நடக்குதா இல்லையா கெயில் விவகாரம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு இங்க விவசாயிகள் ஒண்ணு செய்ய முடியல பிரச்சனை நம்ம ரோட் போடுறதுல இருந்து இல்ல ஒரே மீத்தேன் திட்டம் மோடி அரசாங்கம் வந்ததற்கு பின்னால கைவிடப்பட்டது அரசாங்கம்னு சொல்ல இல்ல கைவிடப்பட்டது இல்ல நீங்க கேள்வியை நிறைய கேட்டீங்க அதனால பதில் பண்ணுங்க உங்களுக்கு ஆர்வம் இல்ல நான் என்ன கேக்குறேன்னா இங்க சாலைகளை விரிவுபடுத்துகின்ற பொழுது மக்கள் எதிர்க்கிறார்கள் சாலை போடப்படாமல் இருக்கிறதா கட்டிடங்களை இடிக்கின்ற பொழுது மக்கள் எதிர்க்கிறார்கள் கட்டடங்கள் இடிக்கப்படாமல் இருக்கிறதா கெயில் எரிவாயு குழாய் பதிக்கின்ற பொழுது மக்கள் எதிர்க்கிறார்கள் பதிக்காம இருக்கிறோமா இல்லையா அரசு ஒரு முடிவை எடுத்ததுக்கு பிறகு மக்கள் அந்தந்த பகுதியில் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக நினைத்தால் அவர்கள் எதிர்க்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அதை தாண்டி அரசு உறுதியாக நின்று அதை நடைமுறைப்படுத்துகிறது ஆனால் ஆட்சிநீர் சிக்கலில் மட்டும் தமிழகத்திற்கு அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலைங்கிறது அங்க உள்ள மக்கள் போராடுறாங்க நீங்க அங்க உள்ள மக்கள் போராடுறாங்க அதற்கு அங்கங்கே உள்ள ஆதரவு வேண்டும் என்று அங்கங்கே உள்ள அரசியல் கட்சிகள் அதற்கு ஆதரவு அளிக்கிறார்கள் ஏன்னா மக்கள் பின்னால போயிடணும் அப்படின்னு அங்க உள்ள மக்கள் ஒரு ஒன்றியத்துக்கும் பிரச்சனை இருக்கும் ஒரே மாநிலத்துக்குள்ள உள்ள தாமிரபரணியில தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் போராட்டம் இருக்கும் அந்த மாவட்டத்துக்கு தண்ணீர் அதிகமாக விடுறாங்க தாமிரபரணியை பாபநாசம் அணையில் தண்ணீர் அதிகமாக திறந்து விடுறாங்க மணிமுத்தாறு அணையில் தண்ணீர் அதிகமாக திறந்து விடுறாங்க என்ற பிரச்சனைகள் இருக்கும் இதற்கும் இந்திய இறையாண்மைக்கும் உள்ள பிரச்சனையை முடித்து போட்டுக்கொண்டு எப்படியாவது இறையாண்மைக்குள்ள குழப்பம் வரணும் அப்படின்னு சிலர் நினைக்கலாம் எல்லா பிரச்சனையும் இந்த அளவில் நான் திருப்பி சொல்றேன் இந்திய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடியவர்கள் என்ற ஒரு விமர்சனத்தையும் குற்றச்சாட்டி மரியாதைக்குரிய சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் தான் வைத்திருந்தார்கள் கேள்வியும் நான் திருப்பி முடிச்சுட்டு நான் நிறைவு செய்கிறேன் அந்த அளவிலே ஏதோ ஒரு இடத்துல விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும்ங்கிறதுல உங்க அனைவருக்குமே ஒருமித்த கருத்து இருக்கும் அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை அது பொண்டாசனுக்கும் சரி தமிழிசைக்கும் சரி இங்கே பேசிய PR பாண்டியன் அல்லது ஐயாக்கன்னு போன்றவர்கள் அதான் சொல்றாங்க
தமிழக பாரதிய ஜனதா கட்சியினர் எங்களோடு நிற்கிறார்கள், எஸ் தமிழக காங்கிரஸ் எங்களோடு நிற்கிறது, மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் கர்நாடகம் கொடுக்க மறுக்கிறது, கொடுக்க வேண்டிய இடத்தில் கர்நாடகம் இருக்கிறது, பெற்றுத்தர வேண்டிய இடத்தில் மத்திய அரசு இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமாக இருக்கிறது. அது அன்றைய காங்கிரஸிடமும் அவர்கள் இதே அளவிற்கு இந்த கோரிக்கை வைத்தார்கள், இன்றைய பாரதிய ஜனதா கட்சியிடமும் இதே அளவிற்கு கோரிக்கைகளை வைக்கிறார்கள். மத்தியில் ஆட்சி செய்யக்கூடியவர்களிடம் மட்டும்தான் இதை கேட்க முடியும் அப்படிங்கிற நிதர்சனத்தை நாம் புரிந்து கொண்டு தீர்வுகளை நோக்கி நகர வேண்டிய தருணம் இது. நிச்சயமாக தீர்வுகளை நோக்கி நகர்வோம் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கின்றேன். அரங்கில் இணைந்த மூவருக்கும் நன்றி. திரு ஐயாக்கன், உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ச்சியான போராட்ட களங்களுக்கு மத்தியில் திருச்சியிலிருந்து இணைந்தீர்கள். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. அந்த வகையில் மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனையோடு மற்றும் ஒரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.